வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வயலில் பனங்கிழங்கு வச்சுருந்தோம். ஸோ பனங்கிழங்கும் தவுனும் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. தவுன் பனங்கிழங்கு எது தேரும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்குறாப்புல. ஃபஸ்ட்டு கிழங்கு வச்ச இடத்துக்கு சரி தோண்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு தோண்ட ஆரம்பித்தாச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் கிழங்கு அழுகிருக்குமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிழங்கு கிடச்சிது. ஐயோ, ஆனால் குட்டிய கிழங்கு தான் கிடச்சிது. விளைச்சல் கொஞ்சம் கம்மி தான் அந்த வாட்டி. நான் அதிகமாக போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தேவை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் வந்திருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா பிஞ்சு கிழங்கு. இது எனக்கு பிஞ்சு கிழங்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு இந்த நார் கிழங்கு தான் சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து இந்த பிஞ்சு கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சவைச்சி சாப்பிட நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் மேல் டாப்பில் தோண்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு மேல் டாப்பில் எடுக்க ஆரம்பித்தோம். பார்த்தாலே தெரியுதா? சரி, இதில் எப்படி விளைச்சல் இருக்குன்னு பார்க்கலாம். தோண்டிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சவுண்டு மயில் ஆகுத சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா ஒரே ஒரு ஆண் மயில் நல்லா மாட்டுத்தொழுவம் ஷெட்டு மேலே நின்றுச்சு. சரி, பக்கத்தில் போய் வீடியோ எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தா அது பயந்துருச்சு உங்களுக்கு. சரி, நான் போய்ட்டு வரேன், டாட்டா பை பாய் அப்படின்ட்டு கிளம்பிடுச்சு. சரி, ஓகே, நம்மளும் வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அடுத்து வந்தாச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு கிழங்கு கிடச்சிது. சரி, ஓகே, இன்றைக்கி அப்புறம் 2 பிஞ்சு கிழங்கு நம்ம கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஹாப்பி தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் கொஞ்சம் தோண்ட ஆரம்பித்தோம். தோண்டதில் கொஞ்சம் கிழங்கு வந்துச்சு. கிழங்கு வந்து விளைச்சல் கொஞ்சம் கம்மி தான். சில இதில் கொஞ்சம் நல்ல லென்த்தி இருக்கும்ல, தடிமனாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சு. நான் வந்து கம்மியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். அடுத்து தவுனில் எதாவது தேருமான்னு பார்க்குறதுக்காக தட்டி பார்த்ததில் ஒரு 5 6 தான் நல்லா தவுன் மாதிரி இருந்து கட்டி தவுனாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் கஞ்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இருக்கிறத எட்டு போவோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து இப்போ வெட்டி பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு தவுனை வெட்ட ஆரம்பித்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி தவுன் இருக்க போதோ அப்படின்ட்டு. நீங்களே பாருங்கள் என்ன கிடச்சிது அப்படின்ட்டு. வாவ், சூப்பர்! பார்த்தீங்களா, கரெக்ட் கட்டி தவுனே கிடச்சிருக்கு. நல்லா இருக்குங்க. தவுன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்களான்னு தெரில, சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த தவுன் பார்த்திங்கன்னா கட்டி தவுன் தான். அது அடித்தடிப்படியாக இருந்துச்சு. இது யார் கிடைக்கணுன்ட்டு நமக்கு ஒரு ஸ்பெஷல் தவுன் கிடச்சிது. இந்த ஒரு லாலிபாப்மா எடுத்து காட்டுறப்பில்ல, இது நமக்கு தான் கொடுத்தாங்க. கையில் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install the application. அடுத்து இன்னும் எதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு அடுத்ததை ஒன்று எடுத்து விட்டுறாப்புல. இது ஃபஸ்ட்டு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. வந்து பார்த்திங்களா, கஞ்சி தவணாக இருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் ஒரு சர்ப்ரைஸ் தான் இருந்துச்சு. பாருங்கள், வெட்டி பார்த்தா அதுலேயும் கிடச்சிது நம்ம கட்டி தவண் தான். ஓகே, நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு 5 6 தவண் எட்டு வந்ததில் எல்லாமே கட்டி தவணாக கிடச்சிது. சரி, கிடச்சது வரைக்கும் ஓகே அப்படின்ட்டு இருக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு, கிழங்கு எண்ணிக்கை கவுண்டிங் கம்மி தான். சரி, ஓகே, இதை சமைச்சு சாப்பிட்லான்ட்டு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.